Good morning students. Class 10th standard, subject social, second volume civics, India's international relation. Okay, lesson name India's international relation. Okay, see the proverb, a bad neighbor is a misfortune as much as a good one is a great blessing. Okay, who told this? Hesiod. A bad neighbor is a misfortune அப்படின்னு என்ன, நமக்கு ஒரு பேட் நெய்பர் பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு கெட்டவங்களாம் அமைஞ்சிட்டாங்களா, அது என்ன சொல்ற மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, as much as a good one is a great blessing. அதுவே ஒரு நல்லவங்களா அமைஞ்சிட்டா என்ன சொல்றோம் அப்படின்னா அதை விட வந்து ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராவர்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிலேஷன்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த லெசன். ஓகே, let us see the introduction. Independent India has been consistently fostering world peace and international cooperation. So India adhered military alliances but has been active in cooperating and coordinating with other nations for peace and economic development. As the first Prime Minister of Indian Jawaharlal Nehru stated, we can neither be absolute dependent or independent, but we live in a world of interdependence. So India would prepare a peaceful, wealthy neighborhood responsive to its own needs and wishes. So India has always been known as a peace-loving country and it has strived hard to champion the causes of peace in the world. Okay. For the country to progress in an adequate manner, the maintenance of international relations between regarded as an important area. So being a country with a huge population, India is surrounded by many neighboring countries with whom she has traditionally tried to maintain friendly and good neighborly relations. ஸோ இண்டிபெண்ட் இந்தியா, அதாவது இந்த இண்டிபெண்ட் இந்தியாவில் பார்த்தீங்களா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நேஷ்னல் அதாவது வேர்ல்டு பீஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உலக அமைதி அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுறோம், எல்லாரோடையும் நம்ம வந்து ஒரு கோஆப்ரேஷன் மெயின்டைன் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி மிலிட்ரி அலைன்சஸ்லேயும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அதாவது மிலிட்ரி அலைன்ஸில் வந்து நம்மளுடைய கொள்கைகள் வந்து வேறுபட்டு இருந்தாலும் மற்ற எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மற்ற நாடுகளோட கோஆப்ரேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, we can neither be absolutely dependent or independent but we live in a world of interdependence. அதாவது நம்ம என்ன, we can neither be absolutely dependent or independent. யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா ஒருத்தர் கண்டிப்பாக ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும், ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். ஓகேவா? இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருத்தரை வந்து சார்ந்து தான் வாழணும். அதனால கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம உலகத்தில் வந்து அவாய்ட் பண்ணி வாழ முடியாது. அதுதான் வந்து ஜவஹர்லால் நேருமே சொன்னார். ஓகே, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ இதுக்காக அவர் என்ன சொன்னார், அது வேர்ல்டு பீஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரிஃபரன்ஸ், அதாவது உலக அமைதிக்காகவும் எக்கனாமிக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படி நம்மளோட நெய்பர்ஹுட்டோட என்ன பண்ண ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர். நம்மளுடைய நெய்பர்ஸ்லாம் யாருன்னு பார்க்கலாம். இந்தியாஸ் பொசிஷன் இஸ் ஏ யூனிக் இன் ஏ கண்ட்ரி. நம்மளுடைய பொசிஷன் பார்த்தீங்களா நம்மளுக்கு தனி செப்பரேட். ஏன்னா நம்ம இந்தியாவை என்ன சொல்கிறோம், இந்தியா இஸ் ஆல்சோ நோன் எஸ் ஏ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கான்டினென்ட்டுக்கு உரிய எல்லா ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லா ஒரு ஃபியூச்சர்ஸுமே நம்மளுடைய இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியா இஸ் ஆல்சோ நோன் எஸ் எ சப்கான்டினென்ட். ஸோ இட்ஸ் எ யூனிக் கண்ட்ரி. இது ஒரு செப்பரேட், இது ஆல்சோ எ வாஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நெய்பர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம். So India is a vast country with Pakistan and Afghanistan to the north east. நம்மளுடைய நார்த் ஈஸ்ட்ல யார் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். லைக் தட் சைனா, நேபாள், பூட்டான் டு த நார்த். நார்த்தில் யார், சைனா, பூட்டான், நேபாள். இவங்க 3 பேருமே எங்கே இருக்காங்க, நார்த்தில் இருக்காங்க. ஓகே, அடுத்து பங்களாதேஷ் டு த ஈஸ்ட். ஈஸ்டில் யார் அப்படின்னா பங்களாதேஷ். மியான்மர் இந்த ஃபேர் ஈஸ்ட்.
மியான்மர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் ஈஸ்ட் நம்மளை விட நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி தான், பட் அவங்க எப்படி இருக்காங்க ஈஸ்ட் ரொம்ப அதாவது தொலைவில் நம்மளுடைய அதாவது லேண்ட்மார்க்காக அது லேண்ட்லைனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் மியான்மர் தான். அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் மாலத்தீவ்ஸ் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். ஆனால் இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே செப்பரேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்தியன் ஓஷன். இதுதான் இந்தியன் ஓஷன். இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க செப்பரேட் பண்ணுது. ஆனால் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நம்ம லெமூரியா காண்டினென்ட்டாக இருந்தப்போ இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே நம்மளுடைய ஒரு பக்கத்தில் இருந்த நம்மளுடைய தொடர்புடைய ஒரு நாடாக தான் இருந்தது. ஓகேவா? எப்போ இந்த லெமூரியா காண்டினென்ட்டாக செப்பரேஷனாக பிரிஞ்சு போச்சோ அப்போ இந்தியா அது ஸ்ரீலங்காவும் இதுவும் என்ன பண்ணிருக்க மாலத்தீவ்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸுமே செப்பரேட் நேஷன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். India and Afghanistan. Okay, the countries that share the most number of neighbors touching in borders are China and Russia. சரி, நம்பர் ஆஃப் பார்டர்ஸ் அதிகமாக உள்ள கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைனாவும் ரஷ்யாவும் தான். இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் தான் பார்த்தீங்களா அதிகமான கண்ட்ரிஸ் வந்து இவங்களுக்கு யாரா இருக்காங்க அப்படின்னா நெய்பர்ஸாக இருக்காங்க. ஓகே, நம்ம டாபிக்ல பார்க்க போறது இப்போ என்னன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்தியா ஆப்கான் ரிலேஷன் வாஸ் strengthened by the Strategic Partnership Agreement that is known as the SPA. SPA means Strategic Partnership Agreement. So this SPA provides assistance to build Afghan's infrastructure, institutions, agriculture, water, education, health and providing duty-free access to the Indian market. So India helped Afghans in the construction of Salma Dam in the Herat provinces. India announced 500 scholarship for the children of the martyrs of Afghan security forces in school and colleges both in Afghanistan and India. So India is also supporting Afghanistan to improve in public health and small scale industries. So India is at the forefront of the promotion of investment in Afghanistan and a consortium of public and private Indian companies has been selected to make one of the biggest investment in the mining sector. To harness India's sports potential, India has built Kandahar International Cricket Stadium. So India's self-employed Women's Association imparts training on sustainable livelihood and to be self-reliant. Thus, India is contributing properly to the development of Afghanistan in the form of monetary aids and funds. So, okay, India and Afghanistan. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்னென்ன விதத்தில் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் குட் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா? ஸோ இந்தியா ஆப்கான் ரிலேஷன் வாஸ் ஸ்ட்ரென்தன்ட் பை த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பார்த்தீங்களா SPA அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல சைன் பண்ணியிருக்காங்க. யாரு? India and Afghanistan. So this SPA provides assistance to rebuild Afghan's infrastructure, institution, agriculture, water, education, health and providing duty-free access to the Indian market. Okay, எதுலலாம் ரெண்டு பேரும் அசிஸ்டன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்கான்ஸுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆப்கானிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்றாங்க ரெண்டு அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் இவங்க வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? இந்தியா. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல தென் வாட்டர் ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு இடையே உள்ள வாட்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறது தென் எஜுகேஷன் ஹெல்த் ப்ரொவைடிங் ஃப்ரீ எய்ட் அதாவது டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் டு த இந்தியன் மார்க்கெட் இவங்க என்ன பண்ண டியூட்டி ஃப்ரீ அக்சஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுல அப்படின்னா என்ன அக்ரிமெண்ட் மூலமா இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த SPA அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால இப்போ நம்ம சொன்ன இந்த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்பார்ட் தட் இந்தியா ஹெல்ப் ஆப்கானிஸ்தான் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சல்மா டேம் இன் த ஹீரத் ப்ராவின்சஸ். ஓகே, அதாவது சல்மா டேம் அப்படிங்கிறது ஹீரத் ப்ராவின்சஸ்ல இருக்கு. அந்த டேம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்தியாவுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. So India announced 500 scholarship for the children of the martyrs of the Afghan security forces in school and colleges both in the Afghanistan and India. Okay, so India வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 500 மெம்பர்ஸ் ஒரு ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா இந்த ஆப்கான்
போர்ல இருந்த அந்த வீரர்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 500 சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு வேண்டிய எஜுகேஷன் படிப்பு செலவுகளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் செலவு ஃபுல்லா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏத்துக்கிறாங்க. Okay, so India also supporting Afghanistan to improve in public health and small scale industries. Okay, public health டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு குறு தொழில்கள் அந்த சின்ன சின்ன தொழில்கள் நடத்துறதுக்கு உதவி தேவையான எல்லா ஹெல்ப்பையும் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இது இல்லாம நிறைய பப்ளிக் அண்ட் பிரைவேட் இந்தியன் கம்பெனிஸ் நிறைய அவங்க வந்து ஃபார்மேஷன் பண்றதுக்கு நிறைய ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் ஓகே இந்த ஸ்போர்ட்ஸ் பொட்டன்ஷியலை பார்த்தீங்களா காந்தகார் அப்படிங்கிற இடத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? டு ஹார்னஸ் இந்தியா ஸ்போர்ட்ஸ் பொட்டன்ஷியல் இந்தியா ஹாஸ் பில்ட் காந்தகார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஓகே அந்த காந்தகார் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் பண்ணிட்டு அது ரெண்டு பேரும் மியூச்சுவல் கோஆபரேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்தியாஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் உமன் அசோசியேஷன் இம்பாக்ட்ஸ் ட்ரைனிங் ஆன் சஸ்டைனபிள் லிவ்லிஹுட் அண்ட் டு பி செல்ஃப் ரிலையன்ட். ஓகே இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன் இவங்க யாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய உமன் பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் செல்ஃப் ரிலையண்டா தன்னால சுய முயற்சியால முன்னேறதுக்கு வேண்டிய தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்களா இன்னைக்கு நேரத்துல இருந்து இந்த விஷயங்கள் நடக்கல. ஃப்ரம் இண்டஸ் சிவிலைசேஷன் இண்டஸ் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து எப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியதோ அன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சந்திரகுப்த மௌரியா கிங்டம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கு. ஓகே அந்த சந்திரகுப்த மௌரியா அப்படியே இந்தியாவை என்ன பண்ணாரு அப்படியே காந்தகார் வழியா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேயும் அவருடைய ரூலிங் இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்களா அவருமே கிட்டத்தட்ட ஒரு 1 செஞ்சுரி என்ன பண்ணிருக்காங்க ரூல் பண்ணிருக்காங்க மகதா கிங்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்களா கனிஷ்கா இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தான் வழியா வந்து இந்தியாவை வந்து என்ன பண்ணாங்க ரூல் பண்ணவங்க தான். ஸோ இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு மட்டும் நம்ம வந்து அவங்களோட வந்து கிரியேட் பண்ணல. டியூரிங் சந்திரகுப்த மௌரியா பீரியட்ல இருந்து நமக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா குட் ரிலேஷன்ஷிப். அன்னையில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டடக்கலைகள்லயா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்கள் அதாவது கல்ச்சுரல் விஷயங்கள்ல கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரீஸ்மே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்களா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஓகே நமக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன பண்றோம் நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். Okay, India and Bangladesh. So India was the first nation to acknowledge Bangladesh, the former East Pakistan, as an independent country. Okay, India was the first nation to acknowledge Bangladesh as an independent country. அதாவது பங்களாதேஷ் எப்போ பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்ததோ 1972 அப்ப இருந்து நமக்கும் வந்து பங்களாதேஷுக்கும் என்ன பண்ணா மிக ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு கண்ட்ரி செப்பரேட் ஆகிறதுக்கு இந்தியா தான் எப்படி ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. பாகிஸ்தான்ல இருந்து இவங்களை பிரிச்சு கொடுத்ததுக்கு அந்த போருக்கு அதாவது அந்த வார் நடக்கும் பொழுது இந்த வாருக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப் பண்ணது எல்லாம் யாரு அப்படின்னா இந்தியா தான். ஸோ தட் லைக் தட் அன்னையில இருந்து நமக்கும் வந்து பங்களாதேஷ்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கு. அதான் இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு அக்னாலேஜ் பங்களாதேஷ் as an independent country. Okay, India and Bangladesh share the longest land boundary of 4096.7 kilometers. So India has plans to implement a proposed rail connectivity between Agartala, India and Agora, Bangladesh. So Bangladesh also granted India road transit facility through its territories from Kolkata to Agartala via Dhaka under BBINMVA. That means Bangladesh, Bhutan, India, Nepal Motor Vehicle Agreement. Okay, so India and Bangladesh share the longest boundary. So nearly 4096.7 kilometers. So இந்தியாவும் பங்களாதேஷ்னா என்ன பண்றாங்க அப்படின்னா லாங்கஸ்ட் பவுண்டரியை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் சொல்லி நீங்க பாத்தீங்களா 4096.7 kilometers என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க யாரு இந்தியா அண்ட் பங்களாதேஷ். அதை தாண்டி ரயில் கனெக்டிவிட்டி ஓகேவா ரயில் கனெக்டிவிட்டி மூலமா பாத்தீங்கன்னா அகர்தலா டு அகோரா
அகர்தலாங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ட், அகோராங்கிறது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பார்ட். இந்த அகர்தலா டு அகோரா இதுக்கு இடையில என்ன பண்ணிருக்காங்க, ரயில் கனெக்டிவிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸ்பெசிலிட்டி த்ரூ இட்ஸ். அது என்ன, அதாவது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னா BBIN MBA அப்படின்னு சொன்னாங்க. BBIN பூட்டான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள். MBA மீன்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட். ஓகே, இந்த மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் மூலமா சைன் பண்ணி யார் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இடையே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்களா, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபராக்கா பிரிட்ஜ். இந்த 1977ல பாத்தீங்களா ஃபராக்கா பிரிட்ஜ் ஷேரிங் ஆஃப் கங்கா வாட்டர்ஸ். ஓகே, இந்த கங்கை தண்ணி அதாவது கங்கா வாட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1977ல ஃபராக்கா பிரிட்ஜ் அந்த ஷேரிங் மூலமா ரெண்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக் அக்ரிமெண்ட். ஓகேவா, இதை வந்து என்ன சொன்னா மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட். ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட் என்ன, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த 1977ல ஃபராக்கா பிரிட்ஜ் வாட்டர் ஷேரிங் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 54 காமன் ரிவர்ஸ் இருக்கு. இந்த 54 காமன் ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, India and Bangladesh share 54 common rivers and a bilateral joint river commission is working to maximize benefit from common river system. The common river system மூலமா இந்த 54 common rivers வந்து எவ்வளவு தூரம் maximum benefit வந்து ஷேர் பண்ணிக்கணுமோ அவ்வளவு maximum benefit என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரீஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா and Bangladesh. Next, the government of India provides grant assistance for project under aid to Bangladesh for the construction of building, laboratories, dispensaries and deep tube wells. Okay. இதுக்கு அப்புறம் பாத்தீங்களா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் அதாவது கிராண்ட் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ண எய்ட் டு பங்களாதேஷ், அதாவது எய்ட் டு பங்களாதேஷ்னா பங்களாதேஷ்க்கு தேவையான எய்ட்ஸ் எல்லா விதமான உபகரணங்களும் கொடுத்து வந்து உதவி செய்யணும். என்னென்ன விஷயங்களை வந்து நமக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். அவங்க வந்து என்னென்ன பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் we can provide. நாம தான் வந்து ப்ரொவைட் பண்ண laboratories and dispensaries. apart that அதாவது deep tube wells இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எய்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கு, பங்களாதேஷ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஓகே. அப்புறம் ICCR இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். இந்த ICCR அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். அது யாருக்கு, எங்க டாகூர் சேர் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தாகூர் சேர் யூனிவர்சிட்டி டாக்கால இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ICCR அப்படின்னு இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடீஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, எங்க அப்படின்னா தாகூர், அதாவது தாகூர் சேர் இன் யூனிவர்சிட்டி, தாகூர் சேர் இன் யூனிவர்சிட்டி இது எங்க இருக்கு, இஸ் லொகேட்டட் இன் டாக்கா. ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன ஆர்கனைசேஷன் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்னா ICCR இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். ஓகே, அது மூலமா ஸ்காலர்ஷிப் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து both the countries jointly inaugurated the construction of 130 km Bangladesh and India a friendship pipeline. அதாவது 130 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பைப்லைன் ப்ரொவைட் பண்றோம். 130 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில பைப்லைன் ப்ரொவைட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த டீன் பிகா காரிடர் அப்படிங்கிறது strip of land belonging to India on the West Bengal Bangladesh border which was released to Bangladesh in 2011. ஓகே, அதாவது இந்த டீன் பிகா காரிடர் அப்படிங்கிறது எங்கன்னா வெஸ்ட் இந்தியா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் இதுக்கு ரெண்டுல இருக்கக்கூடிய காரிடார். இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2011ல யாருக்கு லீஸுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு லீஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது ஸோ இதில் நம்ம இவ்வளவு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நெய்பரிங் கிட்ட நம்ம எப்படின்னா குட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு எய்ட்ஸி அவங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம கொடுத்து ப்ரொவைட் பண்ணி அசிஸ்டன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப்பையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா. ஓகே, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்,
ஓகே, எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இந்தியா அண்ட் சைனாவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியோகிராபிக் அண்ட் demographic dimensions, skilled manpower and civilizational depth, China is the only country in the region which qualifies for comparison with India. ஓகே, அதாவது நம்மளுடைய ஜியோகிராபிக் அமைப்புகளாக, அதாவது புவியியல் அமைப்பா இருக்கட்டும், இல்ல டெமோகிராபிக் அமைப்பா இருக்கட்டும், பாப்புலேஷனா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் நம்மோட ஒத்து போகக்கூடிய ஒரே கண்ட்ரி எது அப்படின்னு சொன்னா இந்த சைனா தான். ஓகேவா? சோ நமக்கு ஒரு போட்டியா இருக்கக்கூடிய ஒரு நெய்பரிங் கண்ட்ரி எதுன்னு சொல்ல போனோமா எதை சொல்றோம் அப்படின்னா சைனாவை மட்டும் தான் நாம சொல்றோம். ஓகே, சைனா இஸ் the only country in the region which qualifies for comparison with India. Okay, China being the manufacturing hub of the world is strategically very important to India. India and China share similarity of view on many fronts like World Trade Organization, international climate change talks and reforms of the World Bank. Shanghai Cooperation Organization, which was China's initiative, has granted the observer status to India, while SAARC had granted the observer status to China. Okay. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சைனா வந்து நம்ம என்ன பண்ண நம்மளுடைய கம்பேரிசன் பண்ணக்கூடிய நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியை நம்ம சைனாவை மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கோம். என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா சைனா இஸ் த பீயிங் மேனுஃபேக்சரர் ஹப் ஆஃப் த வேர்ல்டு. சைனா தான் என்ன சொல்றோம் மேனுஃபேக்சரிங்ல உற்பத்தி பண்றதுல ஹப் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்துல அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்ற நாடு எது அப்படின்னா அது சைனா தான். இதுல வந்து எந்த விதமான there is no question at all. So China is being the manufacturing hub of the world. ஓகேவா? Statistically very important to India. Okay. So India இது என்ன பண்ண அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம இந்தியாவும் நம்மளும் சைனாவும் நிறைய விஷயங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரீட்டில சைன் பண்றோம். அதாவது ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதாவது மற்றபடி இந்த வாட்டரை ஷேர் பண்றது அந்த விஷயங்கள் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல நிறைய ட்ரேடிங்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சைன் பண்ணிருக்கிறோம். என்னென்ன ட்ரேட்ல சைன் பண்ணிருக்கிறோம் பாருங்க. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிளைமேட் சேஞ்ச். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாமே நம்ம எங்க போய் வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த அதாவது வேர்ல்டு பேங்க்லயே என்ன பண்றோம் அப்படின்னா ரிஃபார்ம் பண்றோம். அங்கேயே போய் நம்ம என்ன பண்றோம் பேசுறோம். இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் பேசுறோம். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதுல நம்ம என்ன பண்றோம்னா சைனாவோட அதாவது இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல சைனாவோடது அந்த ஆர்கனைசேஷன் நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா அப்சர்வரா இருக்கும். அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, அவங்க எப்படி அதை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குற விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அப்சர்வரா இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சார்க், ஓகே, சவுத் ஏசியன் ரீஜனல் கோஆபரேஷன் இருக்கு இல்லையா, அந்த சவுத் ஏசியன் அக்ரிமெண்ட் ரீஜனல் கோஆபரேஷன்ல சார்க்ல சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து அப்சர்வரா இருக்காங்க. ஓகே, நாம எப்படி வந்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுல அவங்க அப்சர்வரா இருக்காங்க. ஓகே, அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோம் மியூச்சுவல் கோஆபரேஷனா இருக்கிறோம். ஓகேவா? அவங்களுடைய ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல நாம அப்சர்வரா இருக்கிறோம். லைக் தட் அவங்க என்ன பண்றாங்க நம்மளுடைய சார்க்ல சைனா நம்மளுடைய அப்சர்வரா இருக்கிறாங்க. ஓகேவா? So both sides have established more dialogue mechanism covering diverse sectors. Bilateral trade has registered enormous growth. So India and China have signed an educational exchange program under this agreement, and scholarships are awarded to 25 students by both sides in recognized institutions of higher learning in each other country. Okay, இதை தாண்டி என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய அதாவது மெக்கானிசம் அதாவது ரெண்டு பேருமே என்ன பண்றோம் அப்படின்னா பைலேட்ரல் ட்ரேட் ரெண்டு நாடுகளுக்கு இடையில நிறைய ட்ரேட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சைன் பண்றோம். இந்தியாவும் பாகிஸ்தான் மட்டுமே, இந்தியாவும் சைனா மட்டுமே என்ன பண்றோம்னா நிறைய ட்ரேட்ல சைன் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இந்தியா அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சைன் பண்ணிருக்கோம். 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். போத் கண்ட்ரிஸ் இந்தியாவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அவார்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த மேக்மோகன் லைன், திஸ் இஸ் a boundary line between India and China east of Bhutan.
ஓகே இஸ் a boundary line. மேக்மோகன் லைன் அப்படிங்கிறது என்ன சொன்னா boundary line between India and China and Bhutan. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பூட்டானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லைக்கோடு அது பேர் என்ன சொன்னா மேக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுது. It was determined 1914 at a conference of representatives of British India. ஸோ 1914ல பிரிட்டிஷ் இந்தியாவில் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பார்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்டர் லைனை வந்து அப்பவே வந்து சொல்லிட்டாங்க. ஓகே சார் திபெத் and the Secretary of State for India in British Cabinet Arthur Henry McMahon represent British India at the conference. இந்த Arthur Henry McMahon அப்படிங்கிறவர் தான் 1914ல இந்த பவுண்டரி லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.